வெல்கம் டு மை சேனல் காயூஸ் குக்கிங் அண்ட் vlogs. ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நாம் ஒரு சிக்கன் பிரியாணி ஸ்டைலில் ஒரு வெஜிடபிள் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்குறோம். நீங்கள் இதே ஸ்டைலில் சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி கூட செய்யுங்க, சூப்பராக வரும். இப்போ அதுக்கு கோல்டு வின்னர், நல்லெண்ணெய் இல்லாத வேறு எந்த எண்ணெய் வேணால் சேர்த்துக்கலாம். நான் கோல்டு வின்னர் சேர்த்துருக்கேன். அப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். ஹோல் ஸ்பைசஸ் அதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாமே, கல்பாசி, அது கூட கொஞ்சம் சோம்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமாட்டு 2 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் நறுக்கி சேர்த்துட்டு அது கூட கொத்தமல்லியும் புதினாவும் சேர்த்துக்குங்க. ஏன் கொத்தமல்லியும் புதினாவும் இப்போவே சேர்க்க சொல்கிறேன்னா, அந்த எண்ணெயில் கொத்தமல்லியும் புதினாவும் வதக்கும்போது அதோடய ஃப்ளேவர் நல்லா வரும், பிரியாணிலேயும் நல்லா சூப்பராக வரும். கண்டிப்பாக நீங்கள் இப்படி செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு ஃப்ளேவர் நல்லா வர்றது உங்களுக்கு தெரியும். இப்போ நல்லா கோல்டன் ப்ரௌனாக வெங்காயம் கருகிடுச்சு, கருகலை, நல்லா வறுபட்டுருச்சு. உங்களுக்கு கருகுன மாதிரி தெரியும், ஆனால் இது கருகுனதில்ல, வீடியோவில் பார்க்கும்போது அப்படி தெரியுது. நல்லா கோல்டனாக தான் இது ப்ரௌன் ஆகிருக்கு. இப்படி ப்ரௌன் ஆனால் தான் பிரியாணிக்கு கலரும் கொடுக்கும், டேஸ்ட்டும் கொடுக்கும். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு போட்டு நல்லா வதக்கிட்டேன். நல்லா இது வதங்கினக்கப்புறம் ஒரு தக்காளியை நறுக்கி போட்டுட்டு அது கூட பச்சை மிளகாவும் போட்டுக்கணும். ஏன் பச்சை மிளகாவையும் தக்காளியும் கொஞ்சம் லேட்டாக சேர்க்குறோன்னா, பிரியாணியில் எப்போதுமே பச்சை மிளகாவும் தக்காளியும் தெரியும், ஆனால் வெங்காயம் தெரியவே தெரியாது. அதனால கொஞ்சம் லேட்டாக சேர்த்துக்கலாம். இப்போ அதுவும் ஒரு அளவுக்கு வதங்கினக்கப்புறம் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் ஏன்னா சாப்பாடு நல்லா சாஃப்டாக இருக்கணுங்கிறக்காக தயிர் சேர்த்துக்கலாம். இந்த தயிர் சேர்க்குறதுக்கு முன்னாடி நான் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். தயிர் சேர்க்குறதுக்கு முன்னாடி மிளகாத்தூளும் இந்த பிரியாணி மசாலாவும் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் தயிர் சேர்த்துட்டு நம்மளுக்கு வேணுங்கிற காய்கறி சேர்த்துக்கலாம். இல்லை நீங்கள் காய்கறி போடலாட்டி சிக்கனோ மட்டனோ போட்டுக்கலாம். இந்த பிரியாணி மசாலா ரொம்ப ஈஸி. என்னோடய வீடியோவில் கூட நான் சொல்லியிருக்கேன், அந்த வீடியோ கூட டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன், நீங்கள் அதை போய் செக் பண்ணி பார்த்துக்குங்க. செய்கிறது ரொம்ப ஈஸி. ஒரு தடவை நீங்கள் செஞ்சு வீட்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா அடிக்கடி நீங்கள் அரைச்சிக்கணும்னு அவசியம்னா டக்கு டக்குன்னு எடுத்து போட்டுக்கலாம். இப்போ காயெல்லாம் நல்லா அந்த எண்ணெயிலே ஒரு நிமிஷம் வதக்கிட்டு இந்த பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்ருங்க. வதக்கி விட்டுட்டு இப்போ இன்னும் கொஞ்சம் கொத்தமல்லியும் புதினாவையும் இது கூட சேர்த்துட்டு 1 கப்பு அரிசி எடுத்துருக்கோம். அதுக்கு 2 கப்பு நான் தண்ணி சேர்ப்பேன். எப்போதுமே குக்கரில் வச்சாலும் எதில் வச்சாலும் நான் 2 கப்பு தான் சேர்ப்பேன். அந்த 2 கப்பில் 1 கப்பு தேங்காய் பாலாகவும் 1 கப்பு நார்மல் தண்ணியாகவும் நான் ஊற்றிக்கிறேன். ஏன்னா டேஸ்ட்டு வெஜிடபிள் பிரியாணி அப்படிங்கிறக்காக டேஸ்ட்டு கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குறக்காக 1 கப்பு தேங்காய் பால் ஊற்றிக்கிட்டேன். நீங்கள் சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி செய்யும்போது தேங்காய் பால் மஸ்ட்டாக ஊற்றணும் அப்படிங்கிறதெல்லாம் அவசியம் இல்லை. இப்போ தண்ணி நல்லா ஃபுல் ஃப்ளேமில் வச்சு தளன்னு கொதிய விட்டுருங்க. தேங்காய் பால் ஊற்றிருக்கனால லைட்டாக முறையாக இருக்க மாதிரி இருக்கும். நம்ம செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அரிசியை ஊற வச்சுட்டு இது மாதிரி கொதிக்கும்போது நல்லா தண்ணியே இல்லாமல் அரிசியை வடிகட்டி சேர்த்துட்டு ஃபுல் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஃபுல் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரே ஒரு கொதி வந்தோடனே நல்லா தளன்னு ஒரு கொதி வந்தோடனே அப்படியே சிம்முக்கு மாற்றிடுங்க. மாற்றிட்டு அந்த அரிசி வேகிற வரைக்கும், தண்ணி வற்றுற வரைக்கும் சிம்மிலே வச்சுருங்க. நல்லா சூப்பராக உதிரியாக உங்களுக்கு கிடைக்கும். இது ஒரு முக்கியமான டிப்பு. நீங்கள் எவ்வளோ கிலோவில் அரிசி போட்டாலும் எவ்வளோ கம்மியாக போட்டாலும் இதே டைப்பில் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பர்ஃபெக்டாக நீங்கள் பிரியாணி வெந்து குழையாமலும் உதிரியாகவும் நீங்கள் எடுக்கலாம். நீங்கள் எப்போயாவது ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் நான் சொன்ன மெத்தடில். இப்போ சாப்பாட்டில் சாம்பாரை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற்றினா கொஞ்சம் சொதன்னு இருக்கும்ல, அந்தளவுக்கு சாப்பாடும் தண்ணி ஒன்று சேர வற்றி வந்ததுக்கப்புறமாட்டி சாப்பாட்டை நல்லா ஈக்குவலாக அமுக்கி விட்டுட்டு அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா உங்களுக்கு நெய் வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நெய் ஊற்றிக்கலாம். அப்புறம் மேலே கொஞ்சம் ஃப்ளேவருக்காக புதினாவும் தூவிக்கலாம். முந்திரி பருப்பு இது மாதிரி நிறைய பேர் போடுவாங்க, அதையும் செஞ்சுக்கலாம். செஞ்சுட்டு கறி அடுப்பில் தம் போடுறனாலும் போட்டுக்கலாம். இல்லை இது மாதிரி கேஸில் தம் போடுறனா நல்லா பழைய தோசைக்கல்லை வச்சுட்டு அது மேலே இந்த பிரியாணியை வச்சு அதுக்கு மேலே வெயிட் ஏதாவது வச்சு ஒரு 20 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. சிம்மில் வைங்க. காரணத்தை கொண்டு கேஸ் ஃபுல்லாக வச்சிடாதீங்க. சிம்மில் வச்சுட்டு ஒரு 20 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக சூப்பராக வந்துடும். நீங்கள் எடுக்கும்போது லைட்டாக சொதன்னு இருக்க மாதிரி இருக்கும். எந்த பிரியாணியுமே அப்படி தான் இருக்கும். ஒரு 5 நிமிஷம் அந்த பிரியாணிக்கு ரெஸ்ட் மட்டும் விட்டோம்னா சூப்பராக உதிரியாக வந்துடும். அவ்வளோதான், டக்குன்னு பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. கேட்கும்போது நல்லா தான் இருக்குது, ஆனால் செஞ்சு பார்த்தா தான் எப்படி இருக்குன்னு நம்மளுக்கு தெரியும். கண்டிப்பாக ஈஸியாக தான் இருக்கும். நான் சொன்ன மெத்தட்லேயே நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா பிரியாணியா எத்தனை கிலோ செய்யணும், எவ்வளோ பேர்த்துக்கு செய்யணும் அப்படின்னு நீங்களே எக்ஸ்பர்ட் ஆகிடுவீங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். கீப் சப்போர்ட். பாய்.